ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இலை அடை, ஸ்வீட் அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம தேங்காய் எடுத்துக்கணும். நான் அரை மூடி தேங்காவை அப்படி பல்லாக கீறி வச்சு ஒரு நல்ல ட்ரை மிக்சியில் இப்படி தண்ணியே ஊற்றாமல் இப்படி அரைச்சி வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் திருவ முடிஞ்சதுன்னா திருவிக்கோங்க. நான் இப்படி மிக்சியில் போட்டு தான் திருவி எடுத்துப்பேன். இப்போ திருவின தேங்காயில் நம்ம இனிப்புக்காக வெல்லத்தை இப்படி கத்தியால் சீவி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வெல்லத்தை இடிக்க முடிஞ்சால் நல்லா நைஸாக இடித்து கூட போட்டுக்கலாம். நான் இங்கே சீவி போட்டுக்கிறேன். உங்களுக்கு வெல்லம் இல்லைன்னா நீங்கள் கருப்பட்டியில் கூட பண்ணலாம், இல்லை அப்படி இல்லைன்னா சுகர், நார்மல் ஒயிட் சுகரில் கூட பண்ணலாம். நான் வெல்லமும் கொஞ்சம் ப்ரௌன் சுகரும் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பிடிச்சது போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் நம்ம அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங். நல்ல ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் அதுக்கு வெளியில் உள்ள கோட்டிங் பண்ணிக்கலாம். அரிசி மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இது நான் வீட்டிலே பண்ண அரிசி மாவு தான். அதுக்கு லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். நான் இங்கே நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன், சுடு தண்ணியோ வார்ம் வாட்டரோ இல்லை. கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும், நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. ஊற்றி நல்ல ஒரு நான்ஸ்டிக்கி மாதிரி அது கையில் ஒட்டவே கூடாது, அந்த பதத்துக்கு நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ மாவு ரெடி. இப்போ நம்ம தட்டலாம். ஒரு இலை எடுத்துக்கணும். நான் இங்கே மஞ்சள் இலை எடுத்துக்கிறேன், எங்கள் கார்டனில் உள்ளது. அதில் கொஞ்சமாக அந்த மாவு எடுத்து நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். எவ்வளோ தின்னாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை நடுசில் இப்படி வச்சுக்கணும். ரொம்ப ஸ்டஃபிங் வச்சிடாதீங்க, அது வெளியில் வந்துடும். வச்சு இதை இப்படி மூடி அந்த இலையை அப்படி ஃபோல்ட் பண்ணி இட்லி தட்டில் வைக்க வேண்டியதான். உங்களுக்கு அப்படி இந்த இலை இல்லைன்னா நீங்கள் வாழை இலையில் பண்ணலாம், இல்லைன்னா ஜஸ்ட்டு சும்மா ப்ளெயினாகவே அந்த கப்பு மாதிரி பண்ணி கூட வச்சுக்கலாம். இல்லை ஃபாயிலில் கூட நீங்கள் பண்ணி வச்சு ஸ்டீம் பண்ணலாம். என்கிட்ட இருந்ததுனால நான் இந்த மஞ்சள் இலையில் பண்ணேன். அது நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்கி நல்லா இருந்துச்சு. வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்தால் உங்கள் இலை அடை ரெடி. அது ஒரு 5 to 7 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். ஸ்டீம் பண்ணோன்னு எடுத்து நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.